ஹாய் ஹலோங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கொஞ்சம் தென்னுங்கன்று வச்சுருந்தேன். அந்த கண்ணு எல்லாம் அந்த காண்டாமிருக வந்து கடிச்சு கடிச்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டு இப்போ பாருங்க. அந்த தென்னுங்கன்னுலாம் என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்குன்னு அந்த கொண்டை. இப்போ இருக்க ஒன்றையும் இல்லை, ஏற்கனவே இருந்த ஓலை எல்லாமே ஓட்டை ஓட்டையாக தான் இருக்கும் அந்த மட்டையில் பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு கடிச்சிருக்கு. கீழே உள்ள கீழே அது மூட்டு வர பாருங்க, அவ்வளோ பாதிப்பு. அப்படி தின்னு சுற்றி சுற்றி அரிச்சு அரிச்சு வெளியே தள்ளி இந்த மட்டைக்கு பார்க்குமா, அந்தளவுக்கு மோசமாக்கி விடுது. கண்ணுலாம் அதில் ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும், சைடாக வளர்ந்துருக்கா. அதுக்கு என்ன காரணம்னா காண்டாமிருக வண்டு. வண்டு கடிச்சதுல என்னாச்சுன்னா நேராக வளர்ந்துக்கிட்டு இருந்த குருத்து அப்படியே நின்று போச்சு. அப்புறம் சைடில் வழியே தழுத்துட்டு, சரி தழுத்துட்டு அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என்னென்னா ஏற்கனவே 1-2 மரம் மெதுவாக தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்பவும் மருந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். எட்டு மணல் கலந்து கொழிஞ்சி போடு எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் இந்த மழைக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியானோன்னா தண்ணியும் சரியாக பாய்க்கவும் முடியல. தண்ணி கம்மியாயிடுச்சு, மரம் அதுலேயே கொஞ்சம் மரம் டல்லாயிடுச்சு. பிறகு போர் ப்ளஸ் பண்ணி திருப்பி அவுட்ரு இறக்கி கொஞ்சம் நல்லபடியாக போட்டு தண்ணி பாய்ச்சி திருப்பி மரத்தை நல்லபடியாக கொண்டு வரலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமா தான் இந்த மழைக்கு பிறகு அவ்வளோ மரத்தையும் காண்டாமிருகம் கடிச்சு கொதறிட்டு எல்லா மரமும் கொண்டை சாஞ்சிட்டு. என்ன பண்ணுன்னே தெரியல. ஆல்ரெடி 2 ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இந்த வேப்ப புண்ணாக்கு, உப்பு, அப்புறம் இன்னொரு ஐட்டம் மண், இந்த 3 கலந்து போடலான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அந்த உள்ள நடு கொண்டைக்குள்ள சைடு மட்டை இடையில எல்லாத்துலேயும் போட்டு விட்டேன். ஆனாலும் அதுக்கப்புறமும் 1-2 குருத்து வெட்டி வெட்டி சாஞ்சி போல தான் செஞ்சிச்சு. அது போட்டு ஒரு 20 நாள் மேலே இருக்கும். இப்போ மறுபடி இன்னொருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த இது பாச்சா உருண்டை வைக்கலாம், அந்த ஸ்மெல்லுக்கு வராது அப்படின்னாங்க. சரி இப்போ அதை தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன். பாச்சை உருண்டை வந்து மேலே கொண்டைக்குள்ளே 2, பிறகு ஒவ்வொரு மட்டைக்கும் 1 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி எப்படி அடங்குதா இல்லையான்னு பார்ப்போம். மரம் 80க்கு மேலே மரம் வச்சுருந்தேன், அவ்வளோதையும் காலி பண்ணிவிட்டேன். அதில் ஒரு 3-4 நாட்டுக்கன்று, அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் நிற்குது. நாட்டுக்கண்ணையும் கடிச்சாலும் இந்தளவுக்கு பாதிக்கலை. இது ஹைப்ரிடாக இது என்ன ஏதோ ஒரு ரகம் சொல்கிறாங்க. அதனால இது அந்தளவுக்கு பாதிக்குமா என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டேன் வைக்கும்போது அந்த இளங்கண்ணில் ரொம்ப நோய் தாக்கம் இருக்கும், இந்த வண்டோட டார்ச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா நல்லா காய்க்கும். இளநிக்கு உள்ள மரம் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும்னாங்க. எப்படி காய்க்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த காண்டாமிருக வண்டு எதையோ கண்ட மிருகம் மாதிரி தென்னங்கண்ணையெல்லாம் கடிச்சு கொதறிட்டு ஐயா, கொதறிட்டு. இந்த பாச்சா உருண்டை வச்சதுக்கு பிறகு இதுலையாவது ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பார்க்கணும். வேறு ஏதாவது மேலே யாருக்காவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதையும்